Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போதைய ஒரு அண்மை செய்தி. தெருநாய் விவகாரம். தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தெருநாய் விவகாரம். தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தெருநாய்கள் பொதுமக்களை கடிக்காமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்டில் உத்தரவு பிறப்பித்தது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. பெருநாயால பொதுமக்கள், குறிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் நாட்டினுடைய பல்வேறு இடங்கள்ல நடைபெற்றன. குறிப்பாக தலைநகர் டெல்லி ஆகட்டும் அல்லது தமிழ்நாட்டின் சில முக்கிய நகரங்களாகட்டும், இங்கெல்லாம் இந்த பிரச்சனை பெரிய அளவுல இருந்தது. அதனால இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாநில அரசுகள்லாம் சொல்லணும், இதுக்கு பதில் சொல்லணும், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டபோது அதற்குரிய பதில பிரமாண பத்திரமாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னா, பெருநாய்கள் மக்களை கடிக்காமல் தடுக்கவும், அதனால ரேபிஸ் நோய் பரவாமல் தடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் மாதம் அனைத்து மாநிலங்களுக்கும் பிறப்பித்த உத்தரவை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 138 கால்நடை மருத்துவமனைகள் மூலம் கால்நடைகளுக்கு கருத்தடை செய்யப்படுகிறது. இதற்காக கடந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல கூடுதலாக 88 மையங்களை தமிழக அரசு உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாநகராட்சியில மட்டும் 5 கருத்தடை மையங்கள் இயங்கி வருகின்றன. கூடுதலாக 10 மையங்களை உருவாக்குவதற்கான பணிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற 25 மாநகராட்சிகள்ல 86 கருத்தடை மையங்கள் இயங்கி வருகின்றன. டவுன் பஞ்சாயத்துகள்ல 96 மையங்கள் செயல்படுகின்றன. இந்த கருத்தடை திட்டத்துக்காக மட்டும் 450 கால்நடை மருத்துவர்களுக்கு கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலமாக 15 நாள் சிறப்பு பயிற்சி கொடுத்து வருகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது தவிர 500 உதவி மருத்துவர்களுக்கும் 500 உதவியாளர்களுக்கும் பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன. தனியார் கால்நடை மருத்துவர்களும் விருப்பத்தின் அடிப்படையில இந்த திட்டத்தின் கீழே சேர்க்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 450 நாய் பிடித்தவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறாங்க, நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு. இதுவரை 4.7 லட்சம் ரேபிஸ் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக தனி இணையதளமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட நாய்கள் உள்ளிட்ட விலங்குகளின் நலனுக்காக 2022-23 நிதியாண்டு முதல் இப்ப வரைக்கும் 33 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு தமிழக அரசினுடைய பிரமாண பத்திரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதா, தெருநாய்கள் விவகாரம் தொடர்பாக பதிலளித்தமைக்கு நன்றி கவியரசன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.